Hi friends, welcome to TN E-Survey channel. இன்னைக்கு நாம OAP அதாவது முதியோர் ஓய்வூதியம் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தறலாம். 60 வயது கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் வீடு சொத்து எதுவும் விண்ணப்பதாரர் பெயரில் இருக்க கூடாது. அடுத்து 20 வயசுக்கு மேல மகன் இருக்க கூடாது. நெக்ஸ்ட் இதுக்கான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் TNEGன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு TNEGOட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஐடியை என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க. ஐடி இல்லாதவங்க இ-சேவை ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்ட்டோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேன் நம்பர் இருந்தால் கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. கேன் நம்பர் இல்லாதவங்க எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸில் மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் ஆர் போஸ்டல்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நேம் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்கோட IFSC கோடை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதரவற்றோரான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதில் நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. சொந்த வீடு இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே மகன் இருக்கானான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான BPL ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்தது இன்கம் டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி டோட்டல் மெம்பர்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே நேமை பக்கத்தில் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட ஏஜை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனில் உங்கள் தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இருக்கும். அதில் உங்களுக்கு வருமானம் எதிலிருந்து வருதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இன்கம்மை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது சேம் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபேமிலி மெம்பர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி டைப், ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் போன்ற எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இப்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை 50 KBக்குள்ளேயும் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 KBக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க. ஆட் கொடுங்க. உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஆதார் கன்சர்ன் ஃபார்மும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.